இந்தியாவில் மிக சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் ஒன்று கிருஷ்ண ஜெயந்தி. கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் இந்த பண்டிகை திருமாலின் 9வது அவதாரமான கிருஷ்ண அவதாரத்தை போற்றும் விழாவாகும். இது வட இந்தியாவின் சில பகுதிகளில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீடுகளில் குழந்தை கிருஷ்ணரின் கால் தடங்களை வரைந்து கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. அதேபோல் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமிட்டு மகிழ்வதும், கோகுலத்தில் கிருஷ்ணர் கோபியர்களுடன் விளையாடி மகிழ்ந்ததை நினைவு கூறும் விதமாக பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்துவதும் இந்த நாளில் நடக்கப்படுகிறது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தையே கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் வருடந்தோறும் கொண்டாடுகிறோம். ஆவணி மாதம் தேய்பிறையின் 8வது நாளான அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்த நாளில் ரிஷப லக்னத்தில் புதன்கிழமை நள்ளிரவில் மதுராவில் உள்ள சிறையில் கிருஷ்ணர் அவதரித்ததாக ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்கிறது. அதனால் பகவான் கிருஷ்ணரின் அருளை பெறுவதற்காக அவர் அவதரித்த அந்த நன்னாளில் மக்கள் பலர் விரதம் இருப்பது வழக்கம். கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கும் பக்தர்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தைய நாள் ஒருவேளை மட்டும் உணவு அருந்தி விரதத்தை துவங்க வேண்டும். மறுநாளான கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து அதற்கு அடுத்த நாளே விரதத்தை நிறைவு செய்வார்கள். அதாவது ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் நிறைவடையும் வரை கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. அன்று காலை 9:02 மணிக்கு அஷ்டமி திதியும் இரவு 9:41 மணிக்கு ரோகிணி நட்சத்திரமும் துவங்குகின்றன. ஆகஸ்ட் 26ஆம் தேதி பகல் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரமே உள்ளது. ஆனால் வேத பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவில்தான் என்பதால் இரவு 12 மணிக்கு கிருஷ்ண ஜெயந்தி பூஜைகளை துவங்கி அதிகாலை 12:45 மணிக்கு நிறைவு செய்யலாம் என சொல்லப்படுகிறது. நள்ளிரவில் செய்யப்படும் இந்த பூஜைக்கு நிஷித கால பூஜை என்று பெயர். ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை 5:57 மணிக்கு பிறகு பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் என சொல்லப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை குழந்தையாக பாவித்து வழிபடுவது சிறப்பு. அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு மகிழ்ச்சி, செல்வ வளம், நிறைவான வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். அது மட்டுமின்றி அந்த நள்ளிரவில் விரதம் இருப்பவர்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூரணமான அருள் கிடைக்கும். குறிப்பாக பல காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருந்து குழந்தை கிருஷ்ணரை வழிபட்டால் அடுத்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்திக்குள் கிருஷ்ணரே வீட்டில் குழந்தையாக வந்து பிறப்பார் என்பது நம்பிக்கை. கிருஷ்ண ஜெயந்தி அன்று குழந்தை கிருஷ்ணருக்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து சிவப்பு நிற மலர்கள், இளம் சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி வழிபட வேண்டும். வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து சுத்தமான நெய்யால் செய்த பலகாரங்கள், இனிப்பு வகைகள் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். வாசனை திரவியங்களை தெளிக்க வேண்டும். கிருஷ்ணருக்கு வாசனை திரவியங்கள் மிகவும் பிரயத்தனமானது. அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு விருப்பமான வாழை மரத்தை நட்டு அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி வழிபட்டு வர வேண்டும். இதனால் கிருஷ்ணர் மற்றும் மகாலட்சுமியின் அருளால் குழந்தை செல்வம் அமைந்து குடும்பமும் வாழையடி வாழையாக தழைக்கும்.
எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.